Hi friends. வெல்கம் டு சிஸ்டர் கார்னர். நாம் இன்னைக்கு சிஸ்டர் கார்னர்ல வடக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கடலைப்பருப்பு கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு வைக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2, இஞ்சி, பூண்டு இதே மாதிரி நீல வாக்கிலையும் கட் பண்ணிக்கோங்க. இதையும் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 2, தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, கறிவேப்பிலை, சுவைக்கு ஏற்ப உப்பு, கரம் மசாலா, காஞ்ச மிளகாய் தூள், மஞ்சள் தூள், எண்ணெய். பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி, சோம்பு, மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பருப்போடு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி, சோம்பு. இப்போ நாம் இதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்ச மாவு நம்மளுக்கு குறன்ட்டு இருக்கணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை புகடா மாதிரியோ இல்லை வடை மாதிரியோ நம்ம பொரித்து எடுத்துக்கணும். நம்ம புகடாவை ரொம்ப செவக்க வறுக்காமல் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி வேற ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம சேர்த்து பொரித்த உடனே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, கொஞ்சம் கோர்ஸாக இடித்து வச்சுருக்கிற இஞ்சி இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டு பச்சை மிளகாயும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து கறிவேப்பிலை, புதினா இதையும் போட்டு இப்போ நம்ம வதக்கணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையெல்லாம் சேர்த்து இப்போ வதக்கிக்கணும். உப்பையும் காரத்தையும் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி புகடாவிலையும் உப்பு காரம் போட்டுக்கிறோம், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். இப்போ அதுக்குள்ளே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த புகடாவையெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம பிச்சு வச்சுருக்கிற இந்த புகடாவையெல்லாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியையும் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வடக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை இட்லி, தோசை, பொங்கல், ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.